ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் 9வது மாதமான ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி வர இருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்கு ஆவணி பௌர்ணமி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்குது, அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. மேசராசினியர்களே, ஆவணி மாத பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6வது இடத்துல சஞ்சரிக்கிறார். அஷ்டமதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 6வது இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் உயர்வு, கடன் சும குறைதல் போன்றவை ஏற்படும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் பௌர்ணமிக்கு பிறகு இப்போது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலை மாறும், தெளிவு பிறக்கும், ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்கள் செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரி சூப்பராக சூழ்நிலை அமைய போகுது. அதுக்கப்புறமா இந்த ஆவணி பௌர்ணமியிலிருந்து கடக ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறீர்களே என்ற கவலையெல்லாம் இனி உங்களுக்கு வேண்டாம், அது அகலும். பூமி விற்பனையில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிக்கலாம். இந்த டைம் புத சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் வராரு. இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமென்றோ உங்கள் பிள்ளைகள் விரும்பினால் அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். உடன் பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலும். ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புதத்திய யோகம் இருப்பதால் அரசு வழியில் அனுகூலம் கூட உங்களுக்கு உண்டு. இதை தொடர்ந்து கரெக்டாக பௌர்ணமி முடிந்து ஆவணி 29ஆம் தேதி துலா ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 7வது இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் பார்வை உங்கள் ராசியிலே பதிகிறது. யோகம்தான். கல்யாண கனவுகள் உங்கள் ராசிக்கு நினைவாகும். இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டாகும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும், அதாவது முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்புறம் இதை தொடர்ந்து அந்த பௌர்ணமிக்கு பிறகு ஆவணி 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. தனாதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம் தனவரவு தாராளமாக வந்து சேர வாய்ப்பு இருக்குது. இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு செழிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்.
கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் சேர்றது மாறுறதுனால இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இந்த ஆவணி பௌர்ணமியில் இந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா கடன் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி நாளில் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் நம்மளுடைய சந்ததிகள் நலம் பெருகும். குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்படுது. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யும். மெயினாக இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக சக்தி இருக்குது. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட இதனாலேயே அனைத்து மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்று சொல்வாங்க. அதிலும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்யநாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் 2 மடங்காக கிடைக்கும் என்பது கூறப்படுது. நிலாக்காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழாக்காலம் என்பார்கள். அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும். பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. வார கடன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சரியாகும். ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர கிரகணம் வேறு. சகோதர பாசத்தை போற்றக்கூடிய வகையில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடுதல் சிறப்போடு இருக்கணும். சந்திரன மனோகாரகன் என்று சொல்லப்படும். இவரை பௌர்ணமி நாளில் வழிபடுவதால் மனிதர்களுடைய மனங்கள் மட்டுமின்றி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இவ்வளோ நேரம் பௌர்ணமியை பற்றியே சொல்லிட்டேன். இப்போ கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த ஆவணி பௌர்ணமி பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. பௌர்ணமி நாளில் ஆதி பராசக்தியான 16 வடிவங்களில் மகா திரிபுர சுந்தரியாக அருள்பாலிக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபட்டால் கிரகதோஷங்கள் விலகும். பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை நீக்கக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வழிபாடு என்பது கலைகளில் தேர்ச்சியும் புத்தி கூர்மையும் தரக்கூடியதாக இருக்கும். அதிலும் இந்த ஆண்டு கலைகளுக்குரிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தன்று சேர்ந்து வருவதால் அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. செல்வம் பெருகும். தீராமல் தொல்லை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கும். ஆக்சுவலி மாலையில் இந்த நாளில் விளக்கேற்றி வைத்து காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யணும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். சந்திரன் உதயமானதும் சந்திர தரிசனம் இந்த நாளில் செய்துவிட்டு ஓம் ஹரி ஓம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி வழிபட்டால் மனம் தெளிவடையும். மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். முடிவெடுப்பதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் நீங்கி மன அமைதியடையும். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த நாளில் சிம்பிளாக வழிபாடு செய்து பயன் பெறணும். ஸோ இதை செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற வேலைகள் என்னவோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க மேச ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சிருக்கலாம். நல்ல ஒரு கடனில் இருந்து விடுபடுவதற்கு பரிகாரம் செய்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம், அதாவது தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி இதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. அப்புறம் மெயினாக பரிகாரமும் செய்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.